ஆப்கானிஸ்தான்ல ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்துக்கு 800க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைஞ்சிருக்காங்க. உயிரிழப்பு எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம்னு அஞ்சப்படுது. அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற தகவல்களோட விரிவா விளக்க இணைஞ்சிருக்காரு எமது தொகுப்பாளர் பார்த்திபன். பார்த்திபன் வணக்கம். ஆப்கானிஸ்தானினுடைய தற்பொழுதைய நிலை என்ன பார்த்திபன்? வணக்கம் அஞ்சலி. நேர்களே, ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மிகவும் அச்சமூட்டக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் பல சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலநடுக்கம் அந்த நாட்டின் பெரும்பாலான பகுதிகளை எந்த அளவுக்கு உருக்குலைச்சிருக்கு என்பதை காட்சிகளூடாக பார்க்க முடிகிறது. நீங்களும் அந்த காட்சிகளை ஒரு முறை பார்த்துருங்க. Bác sĩ ra, đâu đi rồi. நேர்களே, ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஒரு டிக்கிங் டைம் பாம் மேலே தான் அந்த நாடே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் அதுதான் உண்மை. இப்போது நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இல்லையா, ஆப்கானிஸ்தான் மேப் உங்களால் பார்க்க முடியும் நான் நம்புகிறேன். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நான் ஒரு வரைபடம் போட்டே காட்டிடலாம். இப்போது இந்த பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஆப்கானிஸ்தான் நாடு, இதற்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் பாருங்களேன். ரெட் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கிற இடம்லாம் டெக்டானிக் பிளேட்ஸ் இணையக்கூடிய பகுதிகளாக இருக்கின்ற ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த பக்கம் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்திய தட்டு, அந்த பக்கம் இருக்கக்கூடியது யுரேஷிய தட்டு, இந்த பக்கம் அரபி தட்டு இருக்கு. இது எல்லாமே இணையக்கூடிய ஒரு இடமாகத்தான் இங்கே ஆப்கானிஸ்தான் இருக்கிறது. அதனாலவே இந்த இடத்துல அதாவது ரெண்டு தட்டுகள், இந்த கண்டம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கான்டினென்டல் பிளேட்ஸ், இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் இணையக்கூடிய இடம் இருக்கு. அந்த இணையக்கூடிய இடம் இப்படி லாக் மாதிரி இந்த பசில்லாம் விளையாடும் போது அதில் எப்படி இணைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதில் ஒரு சின்ன நகர்வு ஏற்படும் போது வெளியாகக்கூடிய அந்த அதிர்ச்சி தான் நிலநடுக்கமாக வெளிப்படுது. அந்த வகையில் இப்போ நம்ம திரையில் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி தான் இங்க பாருங்க. இந்த ஒரு லைன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது சாமன் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான் எல்லைக்கு மிக மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடத்துல தான் தற்பொழுது நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி மொத்தமே வட ஆப்கானிஸ்தான், வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், இந்த பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் அந்த ஃபால்ட் லைன் வர்றதாலவே அடிக்கடி நிலநடுக்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதியாக ஆப்கானிஸ்தான் மாறி இருக்கிறது. இப்போ நாம பார்த்திருக்கக்கூடிய அந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதி எங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது இங்க பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் இங்க பாருங்க, எபி சென்டர் அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6 என்ற அளவில் இந்த நிலநடுக்கத்துடைய தாக்கமானது உணரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது இதனுடைய தாக்கம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நில அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நீங்க பாருங்க, பாகிஸ்தானில் எந்த இடத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால் இப்போ திரையில் பார்க்க முடிகிறது. எபி சென்டர் என்ற பகுதியை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது ஜலாலாபாத் என்ற இடத்திலிருந்து மிக அருகில், ஒரு வடமேற்கு திசையில் மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே வறண்ட நிலமாக காட்சிப்பட்டாலுமே இங்கே மேலே போக போக பாருங்க, அதிகமாக கொஞ்சம் பசுமை நிறைந்த இடமாக இருக்கிறது. அதனால் நிறைய கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதி, அதிக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாகவும் இது இருக்கிறது. இந்த நிலம் தற்பொழுது நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத தாண்டி சவால்கள் நிறைந்த ஒரு இடமாக, மீட்பு பணிகளுக்கும் சவால்கள் நிறைந்த ஒரு இடமாகவும் மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா இந்த பகுதியுடைய நில அமைப்பு. அந்த நில அமைப்பு எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். இப்போ நீங்க திரையில பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடம் தான் அதோடைய எபிசென்டர், நிலநடுக்கம் ஏற்பட்ட இடத்துடைய எபிசென்டர் இருக்கக்கூடிய பகுதி. அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கரடு முரடான ஒரு நிலப்பகுதியாக இருக்கிறது என்று.
ஸோ இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு எங்கே ஆரம்பித்து சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இதனுடைய தாக்கம் ஏன் இந்த அளவுக்கு ஒரு மோசமான தாக்கம் அப்படின்ட்டு பார்த்தா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஒரு நிலப்பகுதி, அந்த நிலப்பகுதியிலிருந்து எந்த அளவுக்கு ஆழமாக ஒரு 8 கிலோமீட்டர் என்ற ஆழத்தில் தான் இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. 8 கிலோமீட்டர் என்றது நிலநடுக்கம் ஏற்படும் போது மிக மிக ஷாலோவான மேம்போக்கான ஒரு இடத்தில் ஏற்பட்டிருக்க ஒரு இடமாக கருதப்படும். ஏன் அப்படின்ட்டு கேட்கும்போது, ஆழமான பகுதியில் ஒருவேளை இந்த எபி சென்டர் அமைஞ்சிருந்தா என்ன இருக்கும் தெரியுங்களா, அதனுடைய அதிர்வு வெளிப்படுத்துது இல்லையா, அந்த அதிர்வை கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி ஆழத்தில் இருக்கிறதுனால மேலே வர வர அது அதிர்வு குறையும். ஆனால் வெறும் 8 கிலோமீட்டர் அப்படின்றதுனால அதனுடைய தாக்கம், அதனுடைய எஃபெக்ட் வந்து அதிக அளவில் மேலே சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் காட்ட தொடங்கி இருக்கு. உதாரணத்துக்கு தண்ணியில் ஒரு சின்ன கல்லை போட்டிங்கன்னா ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் வரும் இல்லையா, வளையம் வளையமா, அதில் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும், தூரம் போக 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 அது குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இதனுடைய தாக்கமும் இந்த ஆழம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் இங்கிருந்து வரக்கூடிய எஃபெக்ட் இந்த சுற்றுவட்டார பகுதிகள் மேலே அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ இன்னொரு முக்கியமான காரணமா இங்க சொல்றது என்னன்னா, இந்த நிலப்பகுதிகள் எல்லாமே மொத்தமா லேண்ட்லாக்டா இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான்ல இங்க பாத்தீங்கன்னா கட்டடங்கள் அப்படின்ற போது எல்லாம் மண்ணாலையும் கல்லாலையும் கட்டப்பட்ட கட்டடங்கள், பெரும்பாலானவை அந்த மாதிரியான கட்டடங்கள் தான். இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி செங்கல், கான்கிரீட் இந்த மாதிரியான கட்டடங்கள் வந்து மிக மிக குறைவாக இருக்கிறது. குறிப்பாக நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் கரடுமுரடான ஒரு நிலப்பரப்பு அப்படின்றதையும் தாண்டி அங்கே மக்களுக்குமே வந்து ஒரு சிக்கலான ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. இப்போ மீட்பு பணிகளில் எத்தனையோ குழுக்கள் ஈடுபட்டாலுமே இப்போ ஒரு உடனடியாக ஒரு உதவி மேற்கு உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே உடனடியாக உதவி வரவழைக்கப்படும். ஹெலிகாப்டர் மூலமான்றது மட்டும் இல்லாமல் தரை வழியாகவும் மீட்பு பணிகள் வர்றதுக்கு ஈஸியான ஆக்சஸ் இருக்கக்கூடிய இடமா இருக்கும். ஆனால் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சூழல் இல்லை அப்படின்றத பார்க்க முடிகிறது. அந்த இடத்தை ஆக்சஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு இடமா மாறி இருக்கிறது. இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் நிறைய சிற்றாறுகள், ஓடைகள் இதெல்லாம் பாய்ஞ்சிட்டு இருக்கிறதால பெருவெள்ளம், நிலச்சரிவு இந்த மாதிரியான விஷயங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. தற்போதைய சூழல்ல 800க்கும் மேற்பட்ட பலி எண்ணிக்கை உறுதிப்படுத்திருக்கக்கூடிய நிலையில இந்த ரபிள்ஸ், இந்த இடிபாடுகளுக்கு இடையே இன்னும் நிறைய பேர் சிக்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இந்த இடிபாடுகள் அதையும் தாண்டி 2000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. உதவிகள் உடனடியாக வழங்கப்படும்னு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் தெரிவிச்சிருந்தாலுமே தற்போதைய சூழல்ல ஆப்கானிஸ்தான் சந்தித்திருக்கக்கூடிய இந்த பிரளயம் மாதிரியான ஒரு ஆபத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமான ஒன்று. ஏன்னா இப்போ இந்த எல்லை பகுதியில் பாருங்களேன், பாகிஸ்தானோட அவங்க எல்லையை பகிர்ந்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்ல இல்லீகலா இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் சொல்லிட்டு சமீபத்தில் தான் ஒரு உத்தரவு மிக கடினமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முந்தா நேற்று இந்த பகுதியில் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ள நிறைய மக்கள் வந்து மீண்டும் உள்ளே வர தொடங்கியிருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ள வந்த நேரம் பார்த்து தான் இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் இரவு நேரத்தில் யாரும் அசந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலநடுக்கம், இதனுடைய தாக்கம் எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகமாக இருக்கும் தான் என்று அஞ்சப்படுகிறது. நமக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அது வரும் நாட்களில் இந்த பாதிப்பின் தீவிரம் நமக்கு இன்னும் தெரிய வரும்.